Hi friends, welcome to Viji's Lifestyle. இன்னைக்கு வீடியோல நம்ம ஜீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணி மட்டன் தம் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பிரியாணி பாத்திரத்துல 150 ml அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கங்க. 200 ml அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கு பிறகு பிரிஞ்சி இலை, பட்டை, பிரியாணி இலைன்னு ஹோல் ஸ்பைசஸும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர்லாம் ஆயிலில் நல்லா இறங்கினதுக்கு பிற்பாடு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அது ஆனியன் வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஆனியன் நல்ல கோல்டன் கலருக்கு வரணும். அந்த அளவுக்கு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது. கருகுனா பிரியாணியோட டேஸ்ட்டு மாறிடும். ஸோ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு பிற்பாடு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 7 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு பிறகு நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா எலும்புள்ள மட்டனாக பார்த்து எடுத்துக்கோங்க. மட்டனை 7 விசில் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. இப்போ 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இதுக்கு பிற்பாடு நம்ம பச்சை மிளகாய் 8லேருந்து 10 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கினதுக்கு பிற்பாடு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்துக்குங்க. அதாவது புதினாவிலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். இந்த கொத்தமல்லி புதினா ரெண்டுமே வதங்கினதுக்கு பிற்பாடு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 150 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். தயிர் எதுக்காக ஆட் பண்ணுறோம்னா சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தயிர் ஆட் பண்ணுறதால நல்லா கறிலாம் நல்லா சாஃப்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம கேர்ட் ஆட் பண்ணுறது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. அதுக்கு பிற்பாடு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய ஸ்பூனில் பிரியாணி மசாலா 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடைகளில் கிடைக்கிற பிரியாணி மசாலா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிறதால காரத்துக்கேற்ப கூடவோ குறைச்சிக்கவோ நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கு பிறகு ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவோட ராஸ்மல்லாம் போனதுக்கு பிறகு இதில் தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் சூப் நான் மட்டன் வேக வச்ச சூப்பே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1 கிலோ ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அது ஒரு பாத்திரத்தில் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. எந்த பாத்திரத்தில் நீங்கள் ரைஸை அளக்குறீங்களோ அதிலேருந்து 1.5 கிண்ணம் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம் அளவுக்கு ரைஸ் எடுத்திருந்தேன். அதனால் 1.5 கிண்ணம் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கு பிற்பாடு லெமன் ஜூஸ் 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா கலந்ததுக்கு பிறகு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்ல கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கு பிற்பாடு நம்ம இதில் ரைஸ் சேர்த்துக்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 கிலோ ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 kg ரைஸ்க்கு 1 kg மட்டன் சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1 கிலோவுக்கு மேலே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது 1.25 கிலோ 1.5 கிலோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு மட்டன் பிரியாணி நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த ரைஸை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறினதுக்கு பிற்பாடு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு காரம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும், அதுக்காக தான். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது இப்போ நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம தம் போட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தம் எப்படி போடுறதுங்கிறத இப்போ பார்ப்போம்.
தம் போடுறதுக்கு முன்னாடி இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுருங்க, அடி பிடிக்காமல். இப்போ இந்த பிரியாணி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஒயிட் கிளாத் எடுத்திருக்கேன். காட்டன் துணி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், வேஷ்டி கிளாத் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை போட்டுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்தை சுற்றிலும் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து நல்ல ஒரு வெயிட்டான கல்லோ இல்லை வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியோ ஏதாவது வச்சு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல் வைக்கணும். அதாவது இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் வைக்கணும். தோசைக்கல்லுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்துக்கு மேலே வெயிட் வச்சுருக்கேன். இந்த தோசைக்கல் வந்து நல்ல ஹீட் ஆகிற வரையிலும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தோசைக்கல் ஹீட் ஆனதுக்கு பிற்பாடு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே தம்லேயே இருக்கட்டும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா நல்ல கமகமன் வந்து ஸ்மெல் வருது. மட்டன் பிரியாணி இப்போ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. ஓரங்கள்லாம் இந்த மாதிரி கிளறி விடுங்க, ஒட்டாமல் உதிரியாக ரொம்ப டேஸ்டியாகவே வந்திருக்கு. இந்த பிரியாணி 8 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் சேர்த்துக்குங்க, அப்போ தான் வந்து பிரியாணி இன்னும் டேஸ்டியாகவே கிடைக்கும். இந்த பிரியாணியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் அப்போ தான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.